ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுனில் ஓப்பன் ஆகியுமே மார்க்கெட் இன்னும் கீழே தான் போய்ட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் வேரியஸாக இருக்கலாம். மேபி நாளைக்கு தான் ட்ரம்ப்பு இந்தியா மேலே போட்டிருக்கிற டேரிஃபோட டெட்லைன் அண்ட் நேற்று ஒரு நியூஸ் வந்துச்சு, அடிஷ்னல் 25% இந்தியா மேலே போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே இருக்கலாம். அண்டு மோரோவர் இன்னொரு ரீசன் என்னவாக இருக்கலாம்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் போனஸும் ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலையும் ஃபால் ஆகிருக்கும். ப்ளஸ் ரிலையன்ஸும் பார்த்திங்கன்னா ஃபால். ஸோ இந்த மாதிரி நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் மேஜர் ஸ்டாக்ஸ் ரிலையன்ஸும் ஹெச்டிஎஃப்சியும் என்ன பிஹேவ் பண்ணுதோ அதே மாதிரி தான் நிஃப்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ ஆல்ஓவர் எல்லா இண்டெக்ஸும் அப்படி தான் பிஹேவ் பண்ணும். ஏன்னா அதுதான் அந்த 2 ஸ்டாக்ஸ் தான் மேஜராக ப்ளே பண்ணுது எல்லா இண்டெக்ஸ்லேயுமே. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தோம்னா, ஒரு நிஃப்டியில் ஒரு அவுட் ஆஃப் த மணியை செல் பண்ணியிருந்தோம். 24,550 செல் பண்ணியிருந்தோம். அதோட லெக்கு 24,000. இது ரெண்டும் பேர். ஸோ நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்தவுடனே அதை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஒரு புல் பேக் எடுக்கும். மார்க்கெட் எப்பப்பெல்லாம் நல்லா ஃபால் ஆகுதோ அதுக்கப்புறம் ஒரு ரிவர்சல் கண்டிப்பாக இருக்கும். இந்த ரிவர்சலுக்கான சைனை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேரியஸ் கன்ஃபர்மேஷன் தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீட்டில் சந்திப்போம். தேங்க்யூ, பை.